அடுத்தது பெண் மனசு. இந்த இந்த கட்டுரை பார்த்தா உண்மையிலே வந்து எத்தனை எத்தனை வந்து பெண்கள் மனசுக்குள்ள ஒழிச்சு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. இவர் ஒரு மூதாட்டி, ஒரு பாட்டி, ஒரு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல கால் முறிவு ஏற்பட்டு ஸ்டான்லில கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. இவரும் கூட போறாரு. அங்க போனா ஹாஸ்பிட்டல்ல அங்க அந்த பாட்டி என்ன பண்றாங்கன்னா, அந்த பாட்டிக்கு சர்ஜரி எல்லாம் பண்றாங்க. அப்போ அன்கான்ஷியஸ் ஆயிடுறாங்க. அன்கான்ஷியஸா இருக்கும்போது அனஸ்தீஷியா கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நினைவு திரும்புறதுக்கு முன்னாடி நிறைய அவங்கள தன்னிலை மறந்து நிறைய பேசுவாங்களாம். அப்படி அந்த பாட்டி வந்து பேசின ஒரு விஷயம் என்னன்னா, ஒரே ஒரு முத்தம் தானே கேட்டேன், கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அந்த பாட்டி சொன்னாங்களாம். இது எந்த காலத்தோட மனப்பதிவோ அவங்களுக்கு தெரியல. அவங்களுடைய சப்கான்ஷியஸ்ல இது பதிவாகி அன்கான்ஷியஸா இருக்கும்போது அது வெளியே வருது. இப்படி எத்தனை எத்தனை ஏக்கங்கள் அந்த மனசுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. இதே போல எவ்வளவு தாய்மார்கள் அந்த குழந்தை இல்லாம இன்னைக்கு எனக்கு குழந்தை பிறந்துருமோ, நாளைக்கு பிறந்துருமோன்னு சொல்லிட்டு அந்த ஏக்கத்தோட தவிச்சிட்டு இருப்பாங்க. எத்தனை பேரு தன்னுடைய காதலனுடையோ கணவனுடையோ சேர மாட்டோமா, தன்னுடைய குழந்தை கிடைக்காதா, எத்தனை விதமான ஏக்கங்கள். இத்தனை ஏக்கங்களை புதைச்சு வச்சுட்டு தானே அந்த பெண் வாழ்றா அப்படிங்கிற அந்த ஒரு தருணத்தை அவரு அங்க குறிப்பிடுறாரு.